அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். உங்கள் உடம்பு என்பது வேறென்ன மகளே, அதுவும் என் உடம்பு அல்லவா? உங்கள் உடம்பு நல்ல நிலையில் இல்லாவிட்டால் நானும் கஷ்டப்படத்தானே வேண்டும். ஆஹா, குருதேவர் என்னை எப்படி நடத்தினார்! என் மனம் புண்படும் வகையில் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. எனக்கு எது நன்மையை செய்யுமோ அதை மட்டுமே செய்தார். வேலை செய்யாமல் சோம்பியிருந்தால் தீய எண்ணங்கள் மனதில் எழும் என்பார் அவர். மனத்தை நிலைநிறுத்தி ஒரு முறை இறைவனின் நாமம் சொல்லி அவரை அழைப்பது 1,00,000 முறை ஜெபம் செய்வதற்கு சமம். மனம் ஈடுபடாமல் நாள் முழுவதும் ஜெபம் செய்து என்ன பயன்? அவர் எங்கே எப்படி வைக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சியுடன் வாழ். இறைவனை நாட வேண்டும், அவரை பெற வேண்டும். இதுவே லட்சியம். அவரிடம் நீ பிரார்த்தனை செய்வாயானால் உன் கைகளை பிடித்து அவரே அழைத்து செல்வார். அவரை சரணடைந்து உன்னால் வாழ முடியுமானால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உலகியல் வாழ்க்கையில் ஏதாவது சுகம் இருக்கிறதா? இப்போது இருக்கிறது, மறுகணம் இல்லை. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டவர்கள் என்ன செய்ய முடியும்? உண்மை புரிந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னை காக்க ஒரு தாயோ தந்தையோ யாரோ ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் மனதில் இருந்தாலே போதும். பணம் இருப்பவன் கொடுப்பதன் மூலம் சேவை செய்யட்டும். அது இல்லாதவன் ஜெப தவங்களின் மூலம் சேவை செய்யட்டும். அதுவும் முடியாவிட்டால் இறைவனை சரணடை என்பார் குருதேவர். மனம் ஒரு மத யானை போன்றது. அதனால்தான் எல்லாவற்றையும் விவேகத்துடன் அணுக வேண்டும். உண்மை எது, உண்மையற்றது எது என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். இறைவனை பெறுவதற்கு மிகுந்து பாடுபட வேண்டும்.